1975 பிறந்தாலும் ஓகே, 1984 பிறந்தாலும் ஓகே. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க, இவங்களுக்கு பணம் பிரச்சனை மட்டும் இருக்காது. ஏற்கனவே அது மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு நம்பருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும், அந்த நம்பர் இருக்கும். இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ரிலையன்ஸில் அண்ணன் தம்பிங்க 2 பேர், முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. முகேஷ் அம்பானியும் ஒரே வயத்தில் தானே பிறந்தாங்க. ஒருத்தர் கோடீஸ்வரனும் இன்னமும் இருக்கிறாரு. நீங்க இந்த 2 பேர் சொல்லும் போது எனக்கும் ஒரு விஷயம், முகேஷ் கேஷ் இருக்கு, நில் எதுவுமே இல்ல, இது கூட ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இது உண்மையா சார்? ஏமா எதை சொல்கிறோமோ அது அதுவாக தானே வரும். டைங்கிறது அவர் பேரில் இருந்துச்சு. வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு? சுமூகமாக முடிஞ்சது. பாதியோட மிடில் ஆஃப் ஏஜ் கரெக்டாக மிடில், அந்த மிடில் தான் செகண்ட் ஆஃப் லைஃப் 37 அங்கே முடிஞ்சது. எல்லாமே அல்டிமேட்டாக நீங்கள் எப்படி போட்டு பார்த்தாலும் நம்பர் தான் முடிவு பண்ணுது. சரி, சப்ஜெக்டுக்குள்ளே வரும். உங்கள் டேட்டில் நீங்கள் வருஷத்தில் 4 இருக்குது, கவலைப்படாதீங்க. 4ஆம் தேதி பிறந்தா ராகு தோஷத்தில் பிறந்திருக்கீங்க, ராகு தசை நடக்கட்டும், தோஷத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஃபார்மெட்டில் அது கிடையாது. ஆனால் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வந்துடும். கேட்ட கேள்விக்கு 4ஆம் நம்பர் பிறந்துட்டு வேலையை செய்யலைன்னா பணம் வந்துடும். அவங்க கேட்டால் கொடுத்துருவாங்க. 4ஆம் தேதி பிறந்த ஒருத்தர் ராமசாமின்னு வச்சுக்கிறீங்க, அவர் கோவிசாமி கேட்டால் பணம் கொடுப்பா, குப்பிசாமி கேட்டால் எல்லாரும் பணம் கொடுத்துருவாங்க. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் அதை சமாளிக்கிறது, அதை பாதுகாக்கிறது, அதை காப்பாற்றுறதெல்லாம் உங்கள் திறமை. மனுஷ சக்தி உங்ககிட்ட இருக்குல்ல, நீங்கள் அதை வச்சு காப்பாற்றிக்கிங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் கிட்டயே கேட்டு தெளிவு பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த பணமழைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எப்படிதான் சார் இருக்கும்? ஏன்னா நாங்களும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடுறோம், தேடுறோம், அங்க இங்க போறோம், எவ்வளவோ வேலைகள் செய்யறோம். இருந்தாலும் கூட எண்ட் ஆஃப் த டே கையை ஓபன் பண்ணி பார்த்தாக்க எங்களுக்கு கை மட்டும் தான் மிஞ்சதே தவிர காசு மிஞ்ச மாட்டேங்குது சார். எந்த எண்ணில் பிறந்தவர்கள் என்ன செஞ்சா அவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும், எங்களுக்காக சொல்லுங்க சார். கண்டிப்பா எல்லாரும் ஓடுறது பணத்துக்காக தான் அல்டிமேட்டா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த பணம் கூட யாருக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அது முடிவு பண்ணுது. எல்லாருக்கும் தானே சார் தேவை? இல்லை, தேவைங்கிறது ஒன்று. நான் சொல்றது மிகையான பணத்தை பற்றி பேசுகிறேன். ஓகே, தேவைக்கு பணத்தை சொல்கிறீங்க. தேவைக்கு மீறின பணம் யாருக்கிட்ட தன்னை பாதுகாப்பாங்களோ அவங்கக்கிட்ட அடைக்கலாம், அது ஆயிடுது. அதனால் அது ஒரு பார்ட்டு. அதோட நேர சப்ஜெக்டுக்கு வரும். பணம்லாம் யார்கிட்டலாம் இருக்கணும், யார் தேவைங்கிறது நம்ம தேவை. அது பணம் இல்லாமல் எப்படிங்க நடக்கும்? எதுவுமே பணம் இல்லாமல் நடக்க போகிறது கிடையாது. உலகமே நீங்கள் சொன்னது தான், அதே தான், பணம் அதே தான், அது இல்லாமல் நடக்க போகிறதில்ல, அதுக்குள்ளே போகல. ஆனால் யாருக்கிட்ட அது வரணும், யாருக்கிட்ட இருக்குது, யாருக்கிட்ட அதை வர வைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எல்லாம் நோட்டு பேனா எடுத்துக்கோங்க, எல்லாரும் பாருங்கள். அவங்கவுங்க டேட்டில் தேதி இல்லை மாதம் இல்லை வருஷம் இல்லை விதியன், இந்த 4 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்பர் 4ன்னு இருக்கணும். அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாருக்கிட்ட இருக்கோ அந்த ஃபேமிலி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பணம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். 4னா 13, 22, 31 அதுவும் கனெக்டடா சார்? எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஏப்ரல் மாதம் பிறந்தாலும் கணக்கு தான். 2020 பிறந்தாலும் ஓகே, 1975 பிறந்தாலும் ஓகே, 1984 பிறந்தாலும் ஓகே. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க, இவங்களுக்கு பணம் பிரச்சனை மட்டும் இருக்காது. மற்றதெல்லாம் மணி பிரச்சனை இல்லை, மினி பிரச்சனை இருக்குது. நான் அதுக்குள்ளே வரல. இப்போ பேசுகிறது பணம் தான். உங்கள் தேதியில் அது வேணும், உங்கள் நம்பரில் அது வேணும், உங்கள் டேட்டுக்குள்ளே அது வேணும். அதை மட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. உலக அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த நம்பர் இருக்கணும். இது இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, அது இருக்கும். ஏற்கனவே அது மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு நம்பருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும், அந்த நம்பர் இருக்கும். இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஒரு வேளை 4 இருக்கிற இடத்துலையே 7 உள்ளே இருக்கக்கூடாது. அது கொடுத்தா மாதிரி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடும். அது ஒருத்தர் 4ஆம் தேதி பிறந்திருக்காரு, 7ஆம் நம்பர் மட்டும் இல்லாமல் வேறு எந்த நம்பர் இருந்தாலும் அந்த பணம் தங்கிடும் அவங்கக்கிட்டே. 7ஆம் நம்பர் கூட இருந்துச்சுன்னா 4ஆம் நம்பர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த 7ஆம் நம்பர் வந்தோன்னா அவரே எடுத்துகிட்டு போயிடுவார். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அது என்கிட்ட யாரோ கூட கேட்டாங்க, சார் ரிலையன்ஸில் அண்ணன் தம்பிங்க 2 பேர், முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. முகேஷ் அம்பானியும் ஒரே வயத்தில் தானே பிறந்தாங்க. ஒருத்தர் கோடீஸ்வரனும் இன்னமும் இருக்கிறாரு, ஒருத்தர்
கோடீஸ்வரில் இருந்துட்டு ஓகே அவர் ஃபுல்லாக இதாகி போயிட்டு இந்த ஆகிட்டார் என்னது நான் சொன்ன கணக்கு தான், எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 100% அதான் இருக்கும். முகேஷ் அம்பானிக்கிட்ட 4 இருக்குது ஆனால் 7 இல்லை. அனில் அம்பானிக்கிட்ட 4 இருக்குது ஆனால் 7 உள்ள அதுவும் இருக்குது. அடிச்சுட்டு போயிட்டாரா? இது எல்லாத்துக்கும் பொருந்தும். உதாரணம் தான் அதை சொன்னேன் நான். உடனே எல்லாரும் பார்க்க ஏன்னா நீங்கள் கேட்பீங்க என்ன இப்போ விட்டு என்ன கேட்குறீங்க. இப்போ நான் மட்டும் பேசுனேன், கூட அவங்க சரணியாக இருக்காங்க, உங்களுக்காக அவங்க உங்கள் சார்பில் அவங்க கேட்குறாங்க, கேட்டுருவாங்க. ஆனால் பர்சனலாக ஃபோனில் கேட்கும்போது எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. உங்கள் சார்பில் நானே கேட்டு பதில் சொல்லிட்டேன். நீங்க இந்த 2 பேர் சொல்லும்போது எனக்கும் ஒரு விஷயம், முகேஷ் கேஷ் இருக்கு, நில் எதுவுமே இல்ல, இது கூட ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இது உண்மையா சார்? ஏமா எதை சொல்கிறோமோ அது அதுவாக தானே வரும். ஓகே, நம்ம எதுவாக சொல்கிறோமோ அது அதுவாக தானே வரும். அதில் ஒன்றும் டவுட் இல்லையே. அது உண்மை தானே. அது நீங்கள் தான் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களா எல்லாம் நீங்களே நியூமரலிஸ்ட் ஆகிடுறீங்க, நியமலிஸ்ட் ஆகிடுறீங்க. முகேஷ் கேஷ் வருது, நில்லு ஒன்றும் இல்லை, நில்லுன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நில்லு தானே இருக்கிறாரு. நில்லுங்கிறது நான் தமிழ் வார்த்தையா? அது NIL நில் ஆங்கில வார்த்தை. அது வேலை செய்தால் எல்லாமே அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு அந்தந்த லாங்குவேஜ் அப்ளிகபிள். அது வேலை செய்யும். அதெல்லாம் செய்யாது மட்டும் சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே செய்யும். அது எந்த இதில் இருந்தாலும் சரி. சடாம் ஹுசேன், சடாமுக்கு SAD என்னது? ஆமாம், லைஃப் எப்படி ஆரம்பிச்சுது உலகத்திலே வந்துட்டு. எந்த நகரம் அழகு நகரம் தெரியுங்களா? பாக்தாத். நம்மலாம் படிக்கும் போகும்போது பாக்தாத் தான் அழகு நகரம். ஆனால் அந்த பேர் கொண்டு வச்சு ஒரு தலைவர் இருந்தார். என்னாச்சு? அவருக்கு என்ன நடக்கணுமோ அவரால் அந்த நாட்டுக்கே நடந்துருச்சு. அதுமாதிரி டயானா இளவரசி, லண்டன் இளவரசி, இங்கிலாந்து இளவரசி, டைங்கிறது அவர் பேரில் இருந்துச்சு. வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு? சுமூகமாக முடிஞ்சது. பாதியோட மிடில் ஆஃப் ஏஜ் கரெக்டாக வந்து மிடில், அந்த மிடில் தான் செகண்ட் ஆஃப் லைஃப் 37 அங்கே முடிஞ்சுது. எதுக்கு இவங்களும் அவங்களும் சொல்கிறேன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் ஒன்று. இதுக்கு வந்துட்டு மதம்லாம் கிடையாது. நீங்கள் கேட்பீங்களா நடுவில் நம்பருக்கு இவ்வளோ இருக்கா, இதில் எங்கே மதம் இருந்துச்சு? நம்பர் தான் உள்ள வேலை செய்யுது. எந்த மதமாக இருந்தாலும் சரி நம்பர் வேலை செய்யும். இவர் வந்து சராமன்றவர் அரபியனு, முஸ்லீமு, டைனாங்கிறது கிறிஸ்டின்னு. இதில் எங்கே நம்பர் வேலை செய்யுது? சரி, இதில் எங்கே மதம் வேலை செஞ்சுது? நம்பர் தான் வேலை செய்யுது. ஸோ அதனால் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, எல்லாமே அல்டிமேட்டாக நீங்கள் எப்படி போட்டு பார்த்தாலும் நம்பர் தான் முடிவு பண்ணுது. சரி, சப்ஜெக்டுக்குள்ளே வரும். உங்கள் டேட்டில் நீங்கள் வருஷத்தில் 4 இருக்குது, கவலைப்படாதீங்க. 4 இருக்குது, நம்பர் வந்துடுறது. நம்பர் இருக்கிறதால பணம் வந்துடும். ஏங்க எல்லாமே அதுவே எப்படிங்க செய்யும்? மீதி உங்கள் திறமை, செல்ஃப் திறமைன்னு ஒன்று இருக்குல்ல, மனித சக்தின்னு ஒன்று இருக்குல்ல. உங்கள் செல்ஃப் சக்தியில் அது பணத்தை அது கொடுக்குது. அதை காப்பாற்றுறது உங்கள் கையில் தானுங்க இருக்குது. நீங்கள் விட்டுட்டு அது என்ன பண்ணுங்கிற மாதிரி. 4ஆம் தேதி பிறந்திருக்கு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பணம் வர வந்துடும். ஏன்னா இது நம்ம ஃபார்மெட்டில் தான் அது உண்டு. ஜாதகத்தில் அது கிடையாது. ஜாதகத்தில் 4ன்னா ராகு குடிக்கும். 4ஆம் தேதி பிறந்தவங்க ராகு தோஷத்தில் பிறந்திருக்கீங்க, ராகு தசை நடக்கட்டும், தோஷத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஃபார்மெட்டில் அது கிடையாது. 4ஆம் தேதி பிறந்தா யோகத்தில் பிறந்திருக்கீங்க, பணத்தை கொடுக்கக்கூடிய நம்பரில் பிறந்திருக்கீங்க, நாம தான் அதை சொல்கிறோம். அவங்க வேலை பண்ணாமல் இருந்தால் கூட கையில் பணம் இருக்கும். அது எப்படிங்க ஆகும்? ஆனால் அது கேட்குற கேள்வி வேணா உண்மையாக இருக்கும். யார் வீட்டு காசாவது அவங்ககிட்ட வந்துடும். ஓகே, அவங்க செய்கிறது செய்யணும் தானுங்க. இப்போ ஒரு மிஷின் இருக்குது, மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு அது வேலையே செய்யாமல் அது சம்பாரிச்சு கொடுக்கலன்னாக்கா மிஷின் மேலே கோஷிக்கிறதுல என்ன இருக்குது? மிஷினை ஓட விடுங்க, சம்பாரிச்சு கொடுக்கும். அதேமாரி 4ன்னு பிறந்தாக்கா பணம் வந்துடும், செலவு பண்ணிடுவீங்க, திருப்பி வாங்கின இடத்துல கொடுக்கணும்ல. நீங்கள் வேலை செய்யுங்க, ஆனால் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வந்துடும். கேட்ட கேள்விக்கு 4ஆம் நம்பர் பிறந்துட்டு வேலையை செய்யலைன்னா பணம் வந்துடும். அவங்க கேட்டால் கொடுத்துருவாங்க. 4ஆம் தேதி பிறந்து ஒருத்தர் ராமசாமின்னு வச்சுக்கிறீங்க, அவர் கோவிசாமி கேட்டால் பணம் கொடுப்பார், குப்பிசாமி எல்லாரும் பணம் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும் இல்லை. அப்போ இவர் வேலை செய்யணும். பணத்தை கொடுக்கறதுக்கு வேலை தான் அவர் வேலை. அதை செலவு செஞ்சால் திருப்பி கொடுக்கறது இவர் வேலை. அது மாதிரி நாம் செய்யணும். பணத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், அதில் டவுட்டே கிடையாது. விதியில் 4 இருந்தாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வருஷத்தில் 4 இருந்தாலும் வரும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் எந்த இடத்துல 4 இருந்தாலும் உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டது எதனாலும் கேளுங்க, இதை மட்டும் சேர்த்து கேளுங்க. எனக்கு குழந்தை பிறக்க போகிறவங்களுக்கு, எனக்கு பிறக்க குழந்தைங்க ஏதாவது ஒரு இடத்துல 4ஆம் நம்பர் வேணும் அப்படின்னு வேண்டுங்க. எல்லாரும் வீட்லேயும் பிறக்க போகிற வீட்டில் குழந்தை பிறக்க போகிற இடத்துல எல்லோரும் வேண்டுங்க. முதல்ல பணம் வீட்டுக்குள்ளே வந்துடும். எந்த சூழ்நிலையாவது பணம் வந்துடும், எந்த ரூபத்திலேயாவது பணம் வந்துடும்.
ஆனால் அது வந்ததுக்கப்புறம் அதை சமாளிக்கிறது, அதை பாதுகாக்கிறது, அதை காப்பாற்றுறதெல்லாம் உங்கள் திறமை. மனுஷ சக்தி உங்ககிட்ட இருக்குல்ல, நீங்கள் அதை வச்சு காப்பாற்றிக்கிங்க. எல்லாமே கடவுள் செஞ்சிருக்கு. அப்புறம் கடவுளை அவளை ட்ரில் வாங்குறதுலே இருந்தால் என்ன அர்த்தம்? நாம் வேலை செய்யணும் இல்லையா? மொத்தத்துக்கு நம்ம வீட்டு சர்வெண்ட் அவர், எல்லாத்தையும் அவரையே கூப்பிட்றீங்க. அவங்கவுங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு. ஆனால் அதை பாதுகாக்கிறது, அதை பயன்படுத்துகிற விதம், அதெல்லாம் உங்கள் சக்தி, அவங்க சக்தி, அவங்க செஞ்சுக்கிங்க. இந்த நம்பர் வேணும்னு அவ்வளோ பேர் வேண்டுதல் வச்சுக்கோங்க. வேண்டுதல் வச்சேன்னா பணம் வந்துட்டுருக்கும். உலகம் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். வீடு வீடாக உங்கள் வீட்லேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்கனாக்கா, உங்கள் அம்மா அப்பாக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா, நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு வாழ்க்கையே கிடச்சிருக்கும். அப்புறமா தான் அவங்க பணக்காரராக இருப்பாங்க. அப்புறமா தான் அவங்க பணம் வர வந்திருக்கும். அதேமாதிரி உங்களுக்கும் அதான் நடக்க போகுது. எல்லாரும் வேண்டுதல் வச்சு 4 நம்பர் வேணும்னு வேண்டுக்கிங்க. அது தேதி, மாதம், வருஷம், விதிய நிலை எங்கே இருந்தாலும் நடக்கட்டும். அது கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை தேடிக்கிங்க, நடந்துடும். அற்புதம் சார். அதாவது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாக்கா பில்டிங் வந்து நம்ம எவ்வளவு தைரியமா எவ்வளவு ரைஸ்டா வேணாலும் கட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராங் பேஸ்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் 4ஆம் நம்பர். அது நமக்கு கிடைச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணி ஆக்சலரேட் பண்ணி நம்முடைய லைஃப் ஸ்டைல இன்னும் ஸ்கை ஸ்கிராப்பர் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.